பொறுமையாளர்களாக தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். எந்த சோதனை வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்மார்களிடத்திலே இருக்கின்றது. இன்றைக்கு எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கு அவருடைய தகப்பன் அதிகமான செல்லம் கொடுத்து வளர்த்துகிறார். பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்துவதும், ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக காசு பணங்கள் கொடுத்து வளர்த்துவதும் இரண்டும் ஆபத்து என்பதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள். ஆனால் இந்த இரண்டு விஷயம்தான் தற்காலங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டு பிள்ளைய வீட்டுக்கு கட்டி கொடுத்து விட்டு பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தால் அப்பாவை தேடி வருது. ஏன் அந்த பிள்ளைகிட்ட காரணம் கேட்டா, நான் டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்றது. அப்பாவுடைய செல்ல குழந்தை நான், எதுவாக இருந்தாலும் என்னுடைய அப்பா பார்த்துக்குவாரு, அதனால நான் அப்பா கிட்ட வந்துட்டேன் என்பதாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை புறக்கணித்து விட்டு அவருடைய அப்பாவிடம் செல்லுகின்ற அவலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான காசு பணங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு மகன்களுக்கு கொடுத்து கொடுத்து பிற்காலத்திலே அந்த காசு பணங்கள் இல்லாமல் அவனால் வாழ முடியவில்லை, எப்படியாவது நான் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று தவறான வழியில் குழந்தைகளை நாமே இன்றைக்கு பெற்றோர்களே இன்றைக்கு பாதையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் பெற்றோர்மார்கள் முக்கியத்துவம் எடுத்துக் கொள்ள வேண்டும்.